வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான வெஜிடபிள் சேமியா உப்புமா தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபனுக்கும் சரி இல்லை நைட்டு டிஃபனுக்கும் சரி இந்த மாதிரி காய்கறி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட்டான டிஃபனாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு பொடியாக அரியிறமோ நம்ம உப்புமா செய்யும்போது அந்த சேமியா கூட நல்லா சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூடவே 5 பீன்ஸ் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அதோடைய வாசனை நல்லா வர வரைக்கும். சேமியா நீங்கள் வறுக்காமல் உப்புமா பண்ணினீங்க அப்படின்னா உப்புமாலாம் நம்ம செஞ்சு முடித்த பிறகு நல்லா கட்டி கட்டியாக ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது லேசாக நிறம் மாறும்போது இது கூடவே கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த இஞ்சி துண்டுகளையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்காக நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். உப்புமாவை கொஞ்சம் லைட்டான காரத்தில் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட சட்னி கூட ரொம்ப காரமாக செஞ்சு சாப்பிடும்போது அது கரெக்டாகிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இது கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா குழையணுன்ற அவசியம் இல்லை, அதனால் கடைசியாக சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இந்த காய்கறிய கலர் மாறாமல் பார்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பதம் பார்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் காய்கறி எதுவும் சேர்க்காமல் உப்புமா பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மிதமான தீயில. இது நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். இப்போது இந்த சேமியா நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. மீதி கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணி ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா தண்ணிலாம் நல்லா சுண்டிடும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சேமியா உப்புமா கூட நீங்கள் காரமாக தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காய்கறி சேர்த்து நம்ம உப்புமா பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நைட்டு டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக செரிமானமும் ஆகும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உப்புமா ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.